Morning students, this is Maniyandan here. Exercise 8.4 பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா 8.4ல என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? 8.4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 வேல்யூ கேட்பாங்க. அதாவது கிங் ஆர் குயின் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆறுங்கிற ஃபார்மேட் நமக்கு வந்திருக்கும். ஓகே, ஆறுங்கிற ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூனியன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P ஆஃப் A or B equal to P of A union B equal to okay R னா யூனியன் நம்ம எடுத்துப்போம். ரைட்டா? அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதுவோம். ரைட்டா? இது ஒரு ஃபார்முலா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா probability of A and B அப்படின்னு வரும். ஓகேவா? A and B பார்த்தீங்க அப்படின்னா A intersection B. ஓகேவா? A intersection B. அதே A intersection B என்ன ஃபார்முலா? P of A plus P of B minus P of A union B. யூனியன் வந்துச்சுன்னா மைனஸ்ல இன்டர்செக்ஷன் வரும், இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா யூனியன் வந்துடும் நமக்கு. ரைட்டா? இது வந்து A and B. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா only A and B இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? only A and B அப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு A மட்டும் வரணும். ரைட்டா? B வரக்கூடாது அப்படின்னா பார் போடுறது. A இன்டர்செக்ஷன் B பார். எங்க பார் இருக்கோ அந்த வேல்யூலாம் மீதி இருக்க வேல்யூ எழுதிட்டு P of A minus P of A intersection B. இதுதான் என்ன அப்படின்னா only A and B. இதே क्वेश्चனை மாடிஃபையா வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஜெனரலா வெறும் only A ன்னு கூட கொடுக்கலாம். probability of only A. இதே probability of only B கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா பார்ப்போம். probability of only first A and only B. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க? probability of இதை எப்படி எழுதலாம்? only B சிம்பிளா சொல்லலாம். எப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம். அப்ப இதுக்கு probability of A intersection B. A வரக்கூடாது, A பார். எதுல பார் இல்லையோ அந்த வேல்யூ எழுதிங்க. P of B minus P of A intersection B அப்படின்னு நம்ம கிடைக்கும். சரியா? இது வந்து பார்த்தா அப்படின்னா only A only B இந்த क्वेश्चனுக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா probability of A or B or C. இன்ன வரைக்கும் ரெண்டு வேல்யூ தான் ஆர்ல பார்த்தா. இப்போ 3 வேல்யூ பார்க்க போறோம். குயின் ஆர் கிங் ஆர் ஜாக் அப்படின்னு ஒரு क्वेश्चन கொடுக்குறாங்கன்னா ஆர்னா மூணுக்குமே யூனியன். ஓகேவா? இப்போ மூணுக்குமே யூனியன் பாருங்க. P of A union B union C. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்க? P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A last of P of A intersection B intersection C. இதுதான் என்ன அப்படின்னா P of A union B union C கான ஃபார்முலா நமக்கு. ரைட்டா? இது தவிர வேற என்ன ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா P of A plus P of A bar equal to 1. இப்போ ஏங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா A ஓட வேல்யூ கிங்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா A bar அப்படின்னா நாட் A king அப்படின்னு क्वेश्चनல சப்போஸ் ஒரு சில क्वेश्चनல probability of a king is 5/36 5/52 ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா மீதி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா probability of A ஓட வேல்யூ இதில் அப்ளை பண்ணிருக்கேன். அப்போ A பார்ங்கிறது நாட் A king வேணும் அப்படின்னா P of A எப்படி கொண்டு வந்தா 1 minus P of A அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் நம்ம தேவையான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.